சொன்னார், டேய் நில்லு, என்ன சொன்ன? குப்பைக்காரன் வந்திருக்கான்ப்பா, குப்பை போடு. குப்பை போடுற நாம தான்டா குப்பைக்காரன், அவர் குப்பையை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரருடா. நாங்க ஒரு ஆள் கேட்டாருங்க, எனக்கு எடுத்து கண்ணில் ஒத்துக்கு, அதுல என்ன எழுதி இருக்குன்னு தெரியாம கண்ணெல்லாம் ஒத்திக்கிறியே, அதுல கெட்ட வார்த்தை எழுதி இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. அவர் படிக்காதவருங்க. யார் தெரியுமா? புகைப்பட கலைஞன். எல்லாவற்றையும் தன்னுடைய பிரேம்குள்ள வரணும்னு சொல்றவன் இல்லையா புகைப்பட கலைஞன். எதையெல்லாம் தன்னுடைய பிரேம்ல வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்றவன் தான் புகைப்பட கலைஞன். நான் மட்டும் பார்த்ததைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர வேறு ஒருவன் பார்த்துவிட்ட காட்சி அது என்னுடைய புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகின்றவன் தான் அடுத்தவர்கள் மத்தியில் சிம்மமாக உயர்ந்து நிற்கிறான். ஒரு மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யாருக்கு புரிந்து போகிறதோ அவர்கள் தான் எந்த கனவை காண்கிறார்கள். என்கிட்ட விளையாடுறியா? விளையாடாத சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 2 தொழில் தான் நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கு. முதலில் நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணுங்க. நமக்கு எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கு? எதை வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எழுதுகிறார்கள், கூச்சமே இல்லாமல் அதை ஃபார்வர்ட் செய்து விடுகிறார்கள். ஒரு காதலியை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுப்பதற்கு செத்தே போவாங்க காதலன் ஒரு காலத்துல தமிழ் சமுதாயத்தில். அல்லது ஒரு காதலின்னு வச்சுக்கோங்களேன், அவன் மட்டும் கொடுக்க கூடாதானே? இன்னைக்கு போன் நம்பர் தெரிஞ்சா போதும், எவனோ எழுதினதை ஃபார்வர்ட் பண்றான், பேரையாவது மாற்றி எழுதி தொலைக்கலாம்ல, அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறது. அந்த நிதானம் கூட இல்லை. எங்கிருந்து வரும் நிதானம்? ஒரு வினாடி நிதானம் கூட இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை மடைமாற்றம் செய்வதற்கான அந்த பயிற்சி தான் வாசிப்பு பயிற்சி. உட்கார வைத்த அந்த குழந்தைகளை ஜெயஸ்ரீ போற போக்கில் சொல்லிட்டு போனாங்க. நபார்ட் வங்கியிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க தமிழ் பேசுறத ஆங்கிலம் அவங்க பேசணும். அவங்க மேலே எரிமலையே கொண்டு வந்து கொட்டினாலும் கங்கை நீர் மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டே பொங்கி பிரவாகம் எடுத்து ஆறுதலாக பேச தெரிஞ்சவங்க. ஏன்ற ரகசியம் இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. அப்பாவும் வாசிக்கிறவர், அம்மாவும் வாசிக்கிறவர். அப்பாவும் அம்மாவும் வாசிக்கக்கூடிய வீட்டில் வளரக்கூடிய குழந்தை இப்படி தானே இருக்க முடியும். வேறு எப்படி வளர முடியும்? அமைதலாக நின்று ஒன்றை யோசிப்பது. நான் காலையில் ஒரு வார்த்தையை படித்தேங்க, உடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் அதை தான் நான் என்னுடைய ஸ்டேட்டஸாக வச்சுருக்கேன். தமிழனுடைய மூத்த சொல் அன்பு செய்வதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும் உயிர்களுக்கு? என்ன சொல்லுங்க இது? அன்பு செய்வதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும் இந்த உயிர்களுக்கு? சொற்கள் என்னை மடைமாற்றம் செய்கின்றன. இன்னொரு ஒரு வார்த்தையை படித்தேன். புத்திக்கு ஏதோ ஒரு நெருப்பு அப்படி அள்ளி போட்ட மாதிரி இருக்கு அந்த சொல். சாவியை தொலைச்சிட்டு தண்டனையை பூட்டுக்கு கொடுக்குறோம். யோசிச்சு பார்த்தா கலக்கமா இருக்குங்க. ஆமால, அது மண்டையில தானே அடிக்கிறோம். தொலைச்சது நாம. பல நேரங்களில் என்னை வித்தியாசமா இன்னொரு ஒரு வார்த்தை சொன்ன. ஒரு பையன் போய்கிட்டே இருந்தானா, மேல அப்பாவை பார்த்தானா, அப்பா குப்பைக்காரன் வந்திருக்கான் குப்பை போடு அப்படின்ட்டு போயிட்டான் ஸ்கூலுக்கு. போயிட்டே இருக்கிற பையனை நிறுத்தி அப்பா சொன்னார், டேய் நில்லு, என்ன சொன்ன? குப்பைக்காரன் வந்திருக்கான்ப்பா, குப்பை போடு. குப்பை போடுற நாம தான்டா குப்பைக்காரன், அவர் குப்பையை சுத்தம் செய்ய வந்த சுத்தக்காரருடா. நாங்க எனக்கு ஒரு சொல் கிடைத்தது. இனிமேல் ஒரு நாளும் குப்பை அள்ளுகின்றவர்களை குப்பைக்காரர் என்று சொல்ல மாட்டேன். அவர் சுத்தக்காரர். அவருக்கு குப்பை போடுகின்ற நான் தான் குப்பைக்காரி. எப்பொழுது இந்த பொறுப்பு வருகிறதோ, சொல் புரிகின்ற பொழுது, வித்தியாசமான வாழ்வியலில் உங்களுடைய வாழ்க்கையின் பயணம் உங்களுக்கு ஈடேறுகிறது. அன்பு செய்வதை விட வேறு என்ன வேலை இருக்க முடியும் உயிர்களுக்கு என்ற சொல் எனக்கு புரிகிறது. ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சிறிய சிறிய விஷயங்கள் தான். ஒரு முறை நான் இந்த இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்கப்பா. ஏன் சாதாரணமாக நினைக்கிறாங்க தெரியுமா? நாம் ஆழமாக இல்லை. நாம் ஆழமாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நாம் நிதானமாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு கால அவகாசம் தேவை. அந்த கற்றுக்கொள்வதற்கான கால அவகாசத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நின்று நிதானித்த வாசிப்பு பயிற்சி உதவி செய்யும். அதனால் தான் வாசிக்க சொல்வது. எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு புத்தி கிடைச்சது எப்போ தெரியுமா? கீழே ஏதோ எழுதி கிடந்தது.
எடுத்து பார்த்தேன், அது அரபியில் இருக்கு. அரபியில் கீழே ஏதாவது இருந்தால் என்ன செய்யலாங்க? நீங்கள்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா? என்ன செய்யலாம் மேடம்? எடுத்து சமஸ்கிருதத்தில் ஏதோ கிடக்குது எழுதி, என்ன செய்வோம்? எடுத்து, ஏன்னா அதெல்லாம் மந்திரங்கள் வாசிக்கக்கூடிய மொழி. தமிழே வாசிக்க தெரியல, ஒரு புக்கு கிடக்குது, கால் பற்றுச்சு, என்ன பண்ணுவீங்க? எடுத்து ஒரு ஆள் கேட்டாருங்க எனக்கு, எடுத்து கண்ணில் ஒத்திக்க, அதில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியாமல் கண்ணெல்லாம் ஒத்திக்கிறியே, அதில் கெட்ட வார்த்தை எழுதியிருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. அவர் படிக்காதவருங்க, படிக்காதவர் கேட்ட கேள்வி. ஆக எதையுமே நாம் வாசித்தால்தான், ஒரு புத்தகத்தை எடுத்து கண்ணில் ஒற்றிக்கொள்ளவா அல்லது கிழித்து நெருப்பில் போட வேண்டுமா என்று நமக்கு புரியும். எல்லா புத்தகங்களும் வாசித்து கடக்க வேண்டிய புத்தகங்களே தவிர எல்லாம் கோயிலாக கும்பிடக்கூடிய புத்தகங்கள் கிடையாது. ஆனால் சில புத்தகங்கள் உண்டு. அந்த புத்தகங்கள் தான் புரட்சி ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன. எந்த அதிகார வர்க்கமும் ஒரு இனத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்றால் முதலிலே அவர்கள் வாசிக்கக்கூடிய நூலகத்தை தான் அழிக்கிறார்கள். எரியறதை பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும்பாங்கல்ல, அதனால்தான் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. நம்மள யாராவது சொன்னோமா ஆம்பளைங்க நமக்கு உதவியா இருக்கிறாங்கன்னு 3 வாட்டி அரசியல் தலைவர் மட்டும் சொன்னார். ஏன் தெரியுமா? நான் ஒன்று சொல்றேங்க, மொழியில் ஒரு மொழியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று யாருக்கு புரிந்து போகிறதோ அவர்கள் தான் எந்த கனவை காண்கிறார்களோ அதை எட்டுகிறார்கள். வைராக்கியக்காரியை கடந்து போவது எளிது, வைராக்கியக்காரியை கடந்து போவது எளிது. ஆனால் புத்திசாலியை அவ்வளவு சீக்கிரமாக யாராலும் கடந்துவிட முடியாது என்பதனை மொழியாளர்கள், மொழி வல்லுநர்கள் கண்டுபிடித்திருக்கிறார். சரியான மொழியை சரியான நேரத்தில் பயன்படுத்தக்கூடியவர்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்ன ஒரு டேலண்ட் இருந்தது தெரியுமா உங்க அரசியல் அந்த ஒன்றிய தலைவர்கிட்ட? வேணுங்க, பெண்கள் அரசியலில் ஈடுபடுவதற்காக வருகிறீர்களா? அந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். சிஇஓ வரணுமா? அந்த அம்மாவை பாருங்க. ஒரு காலேஜில் பிரின்சிபலாக போய் உட்காரணுமா? அந்த அம்மாவை பாருங்க. மேடையில் பேச்சாளராக நிற்கணுமா? என்ன பாருங்க. எங்களுக்கு என்ற அரசியல் உண்டு. அந்த அரசியலில் நாம் களமாடி கொண்டிருக்கிறோம். அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருச்சிங்க அந்த அம்மா. கூட படித்த பொண்ணு என்ன போஸ்டிங்கில் இருக்குதுன்னு கூட சொல்லிருச்சு. அது வந்து போலீஸ் ட்ரெஸ்லேயே வந்து பாராட்டிட்டு போயிருச்சுன்னு கூட சொல்லிருச்சு. நாம் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தோமா இல்லையா? மொழி எப்படி, எங்கே, எப்படி பேச வேண்டும் என்கின்ற தொனி இதை கல்வி தரும், இதை வாசிப்பு தரும். எங்கே எப்படி பேச வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தை கல்வி அறிவும் வாசிப்பு பழக்கமும் தரும். மொழியை பற்றிய ஒரு மிகப்பெரிய கருத்தரங்கத்தை நான் நடத்துகிறேன். ஒரு எடிட்டருங்க, பீம் சிங்குடைய பையன், அவரை கூப்பிடுறேன். லெனின் அவர் பேரு, பி லெனின். கூப்பிடுறேன், காலேஜில் பேசுங்கயான்னு பேசுறாருங்க. ரொம்ப எளிமையா பேசிட்டு வெளியேறிட்டாரு. இங்க எப்படி நீங்க புத்தகங்கள் கொடுக்குறீங்களோ நாங்க அங்க வந்து பழக்கூடைய கொடுத்தோம். பழக்கூடை வாங்காம போயிட்டார். நான் ஓடுறேன், ஐயா நீங்க பழக்கூடை எடுக்காம போயிட்டீங்க, கொஞ்சம் இருங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன்னு. நீ ஏன் பர்வீன் வர, நானே வரேன்னு ஜோல்ரா பையனை வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு நடந்து வந்தார் மனுஷன். இவ்வளவுதான் இருப்பார். வந்து உட்காந்துட்டு என்னுடைய கல்லூரியில நான் உட்கார்ற சேருக்கு முன்னால உட்காந்துட்டார். ஒரு டீ சொல்லு பர்வீன்னார். அடடா இவ்வளவு பெரிய ஜாம்பவான் டீ சொல்லுங்கிறாரு. சரி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஏதாவது உள்ள இருந்து வாங்கலாம். உட்கார வச்சுட்டு சார் ஏதாவது சொல்லுங்க சார்னு அவர் ஒரு விஷயத்த சொன்னார். புத்தகம் வாசிப்பதும் சிந்தனையாளர்களுடைய பேச்சை கேட்பதும் நல்ல விஷயங்கள் நடக்கின்ற அந்த அசைவுகளை கவனிப்பதும் எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு பலன் தரும் என்பதனை நாம் பார்க்கின்ற ஆடல் பாடல்களை காட்டிலும் முக்கியமானது என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம். கலை வேண்டும் தான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதே வேலையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன்.
இனிமேல் வீட்டில் போய் எந்த குழந்தையும் திட்டாதீங்க. 2 வார்த்தை சொல்லி, டேய் நடிக்காதரா, நான் என்கிட்ட விளையாடுறியா, விளையாடாத, இது சொல்லாதீங்க. ஏன்னா இந்த 2 தொழில் தான் நிறைய சம்பாரிச்சிட்ருக்கு. அதை தொழிலாக மாற்றுறதுக்கு சொல்லித்தாங்க. சொல்ல தெரியல நமக்கு. எதெல்லாம் நம்ம வேணாம் வேணாம்னு சொல்கிறோனோ இன்னொருத்தன் அதில் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான். எனக்கு கோவம் வருங்க சில நேரங்களில். நான் வீட்டில் ஏதாவது சொன்னேன்னா என் அண்ணன் சொல்லுவான், ஏய் இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோம்மா. மேடையில் வச்சுக்கோவா? மேடையில் நான் அநியாயமாக பேசுகிறேன், எப்படி இப்படி சொல்கிற நீ? 3 நாள் சண்டை போடுவேங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி சொல்ல மாட்டார். ரொம்ப அநியாயமாக தான் பேசுவேன். வீட்டில் அநியாயமாக பேசினா என் வீட்டில் சொல்வார், மேடையில் எவ்வளோ நல்லா பேசுகிற, அதே மாதிரி வீட்டில் பேசலாம்ல. இது எப்படி இருக்குது? மொழி தான். பெண்ணை ஜெயிக்கின்ற மொழி தெரிய வேண்டும். நிறைய பேருக்கு அந்த மொழி வருவதில்லை. குழந்தைகளிடம் தோற்கிறோம். குழந்தை எப்படி வளர்ப்பது என்று குழந்தைகளிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குழந்தைகள் பொம்மைகளை அடிப்பதே இல்லை. அவர் வந்து உட்கார்ந்தாருங்க, ஏதோ ஒன்று சொன்னார். பர்வீன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, யார் தெரியுமா நல்ல ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னாரு. இந்த மாதிரி ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கிறவங்கலாம் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் யாரை பார்த்தாலும் மேடம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கவா, ஒரு என்ன பண்ணுவேன் நீ, ஓவர்லோட் ஆகிடுச்சு, அது டெலீட் பண்ணுவேன் தானே, அது எங்கேயோ இருக்கிற எனக்கு செய்கிற அவமானம் தானே, என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு. சிவகுமார் சாரை மட்டும் திட்டி தீக்கிறோம். ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்க. அவர் சொல்கிறார், புகைப்பட கலைஞன் யார் தெரியுமா? உட்காந்துருக்கிறீங்கல்ல, முன்வரிசையில் உட்காந்துருக்காங்களே, யார் தெரியுமா புகைப்பட கலைஞன்? எல்லாவற்றையும் தன்னுடைய ஃப்ரேம்குள்ள வரணும்னு சொல்றவன் இல்லையா புகைப்பட கலைஞன். எதையெல்லாம் தன்னுடைய ஃப்ரேம்ல வரக்கூடாதுன்னு ரிஜெக்ட் பண்றவன் தான் புகைப்பட கலைஞன். ரிஜெக்ட் பண்றவன், என் ஃப்ரேம்ல இது வரக்கூடாது, இதுதான் வரணும் அப்படி ஃபிக்ஸ் பண்றவன். அப்படி ஒரு போட்டோகிராஃபர் இருந்தானா, அந்த போட்டோகிராஃபரை ரொம்ப அவனுக்கு அவ்வளோ ஃபேன்ஸான். அவன் ஒரு போட்டோ எடுத்து அனுப்புனான்னா அந்த இந்தியாவினுடைய மிக முக்கியமான பத்திரிகை, ஆங்கில பத்திரிகை, அதை ஃப்ரண்ட் பேஜில் போட்டிங்கனாலே அது அவ்வளோ சர்க்குலேஷன் போகுமா. அவன் அவ்வளோ சீக்கிரமாக ஃபோட்டோ அனுப்ப மாட்டானான். அவனை யாராலையும் பார்க்கவும் முடியாதான், சுற்றி தேசாந்திரமாக சுற்றி திரிவானான். இதை லெனின் என்கிட்ட சொல்கிறாருங்க. என்னுடைய ஸ்டாஃப் ரூமில் ஒரு டீ குடிச்சிட்டு மெதுவான வாய்ஸில் சொல்கிறார், உங்கள் அத்துணை பேரிடத்திலும் நான் கேட்கிறேன், ஆர்ப்பாட்டமாகவும் ஆடம்பரமாகவும் பேசுகின்றவர்களுடைய பேச்சை கேட்டு பழக்கப்பட்டு விட்டதனால் அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் பேசக்கூடிய பேச்சாளர்களின் அல்லது சிந்தனையாளர்களின் சிந்தனையை கேட்கக்கூடிய பயிற்சி நமக்கு இல்லாமல் போனது. சைலண்டாக யாராவது பேசினா கேட்குறதே இல்லை, போர் அடிக்குது. கையை கால் ஆட்டி அவங்க சொல்கிற மாதிரி கண்ணை உருட்டி எல்லா அழகையும் காட்டி பேசினா தான் கேட்போம். இது நம் பலவீனம். முன்னால உட்கார்ந்துட்டு அவர் அவ்வளவு சுலபமா பேசிட்டாருங்க ஒரு விஷயம். என் வாழ்க்கையில் நான் 1000 நூல்களை வாசித்து கிடைக்கக்கூடிய அந்த சிறகிற்கான இறகுகளை அந்த வார்த்தைகளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். உட்கார்றார், சொல்றார், ஒரு அந்த போட்டோகிராஃபர் இருந்தான். அந்த போட்டோகிராஃபர் மேல ஒருத்தர் ரொம்ப ஃபேன் ஆயிட்டான். அந்த போட்டோகிராஃபரை தேடி போனான், ஒரு டீமை கூட்டிட்டு போனான், க்ரூ கூட்டிட்டு போனான். போனா அவனை கண்டுபிடிக்க முடியல. எங்கேயோ வடநாட்டில் ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிறதா தெரிஞ்சது. போயிட்டான். அங்கே போன உடனே சொன்னாங்க, மலை மேலே ஏறினா 12 நாளைக்கு முன்னால் கீழே இறங்கவே இல்லை, என்னாச்சுன்னு தெரில, நீங்கள் போய் பாருங்கன்னு. க்ரூவை பார்த்தான் இவன், டேய் வாங்கடா போகலான்னு. ஐயோ செங்குத்தான பனிமலை, நாங்களாம் ஏற மாட்டோன்னு அத்தனை பேர் அப்ஸ்காண்டு. இவன் கையில் கேமரா எடுத்துகிட்டு மேலே ஏறி இருக்கான். அவர் இவ்வளோ அழகாலாம் சொல்லலாம், சுமாராக தான் சொன்னார் அவர். நான் தான் இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கிறேன். மேலே ஏறினார். ஏறி போய் தேடுறாரு, ஆளை காணோம். பசி, மேலே வந்த மயக்கம், கீழே இறங்க தெரியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இந்த ஆள் மேல வச்ச மோகத்துல நமக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் ஒரு இடத்துல. சரின்னு எழுந்திருக்கலான்னு எழுந்திருக்கிறாரு. ஒரு சின்ன சிவப்பு லைட் பிளிங்க் ஆறதை பார்த்துட்டார். ஒரு கேமரா, கூர்ந்து கவனிங்க, அந்த கேமரா இருக்கு. அந்த கேமராவை நெருங்கிட்டான் அவன். அப்படின்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா தான் தேடின ஆளு ஒரு மலைக்கு பின்னால, ஒரு பனி குன்றுக்கு பின்னால உட்கார்ந்துருக்கான் மறைஞ்சி. சார் உங்களை தான் சார் சார் உங்களை தான் சார் தேடிட்டு வந்த. எப்போ சார் வந்தீங்க?
12 நாள் ஆச்சா சார்? சாப்பிட்டியா சார்? தூங்குனியா சார்? எதுக்கு சார் உட்காந்துருக்கிற? இந்த இடத்துல ஒரு பனிப்புலி சுற்றிட்டு இருக்கு. ஐயோ, அதை ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக வந்தேன். அப்படியா சார்? புலி வந்துச்சா சார்? வருமா சார்? நீ எப்போ சார் கீழே இறங்குவ? நான் இருக்கலாமா சார்? அவருக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல, இருண்டார். உக்காந்துக்கிட்டே இருக்காங்க, பேச விட மாட்டேங்கிறான் அந்த ஆள், புலி வந்துருமோன்ட்டு. இவனும் அன்னைக்கு ராத்திரி எல்லாம் போய் அடுத்த நாள் காலையில் சூரிய உதயம் அவன் எழுந்திருக்கிறான். அதற்குள்ளாக அவன் பரவசத்தோடு போய் அந்த கேமராவை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். பின்னால நேரா இவனும் போய் அந்த கேமரா கிட்ட போய் நிக்கிறான். பார்த்தா முன்னால புலி. அந்த புலி இப்படி வாயை திறக்குதுங்க. அவன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ கூப்பிடுறான் நம்ம ஃபேன், சார் நான் பார்க்குறேன் சார். பார், நகர்ந்துட்டார். அவன் பார்க்குறாங்க. அவன் எழுதுறான், அவ்வளவு பெரிய பனிப்புலி வாயை திறந்திருக்க பின்னால் சூரிய உதயத்தில் உருகி ஓடுகின்ற அந்த பனிமலையினுடைய தங்க ரேகைகள் போக, அதற்கு முன்னால் அப்படி ஒரு படத்தையோ காட்சியோ நான் பார்த்ததே கிடையாது. அதை பார்த்து கொண்டு அப்படியே நிற்கிறேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. நான் பார்த்துவிட்டு அவனை பார்த்தேன். நான் விலகினேன். அவன் வந்து பார்த்தான். பார்த்துவிட்டு என்னை பார்த்து சிரித்தான். புலி போய்விட்டது. போட்டோ பிடிக்கல. அழுகுறான் கிடந்து. என்னால் தானே சார் ஆச்சு, நீ பிடிக்கலையே சார், ஃபோட்டோ பிடிக்கலையே சார், நீ என்னால் நான் பெரிய ஒரு வாய்ப்பை விட்டுட்டேன் சார். சார் சாரி சார். அவன் சொன்ன வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நூல் வாசிக்கின்ற பொழுது எனக்குள் இத்தகைய வைராக்கியங்கள் வந்ததுண்டு. சில பேருடைய சொற்களை கேட்கின்ற பொழுது எனக்குள் மிக ஆழமான எரிமலைகள் வெடித்ததுண்டு. அத்தகைய ஒரு எரிமலையிற்கான ஒரு துண்டை, ஒரு கங்கை எடுத்து நான் வீசுகிறேன். முடிந்தால் உங்களுடைய கருத்து சிந்தனை என்ற பெட்டகத்திற்குள் அதை மூடி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் அந்த சூட்டிலே உங்களுடைய வாழ்க்கை விடியும். அவன் சொன்னா வேணுண்டு தான் பிடிக்கல. ஏன் சார்? உன் மேல தப்பு இல்லை, நான் தான் பிடிக்கல. ஏன் சார்? அவன் சொன்ன பதில் இதுதான், நீ பார்த்துட்டல்ல. என்ன பதில் இது? என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பதிலுக்கு? நான் காட்சியாக பார்த்ததை, நான் மட்டும் பார்த்ததைத்தான் இந்த உலகம் புகைப்படமாக பார்க்குமே தவிர வேறு ஒருவன் பார்த்துவிட்ட காட்சி அது என்னுடைய புகைப்படமாக வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகின்றவன் தான் அடுத்தவர்கள் மத்தியில் சிம்மமாக உயர்ந்து நிற்கிறான்.